Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது yummy-யான காளான் பிரியாணிங்க. அதுக்கு நான் 10 பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அத வந்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டா கட் பண்ணி போட்டுருக்கேங்க. அதனால உங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து இஞ்சி வந்து ஒரு 1/4 துண்டு எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மிக்ஸில வந்து அப்படியே முழுசா போடும்போது சீக்கிரமா மிக்ஸியோட அந்த பல்லு வந்து போறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க. அதனால எது போடும்போது நம்ம நறுக்கி போட்டோம்னா சீக்கிரமா அரைப்பட்டுரும். இப்போ நான் 3 மிளகாய் வந்து கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன வெங்காயம் 3 வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. நல்லா புடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழிஞ்சிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு 5.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க. 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணுங்க. அப்படி பார்த்தா நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கணும். நான் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி விடுறேங்க. இல்லைன்னா குழஞ்சு போயிடும். நீங்கள் வந்து 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்து உடனே செய்கிறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஊற வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.25 டம்ளர் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குக்கரில் வந்து 3 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்குறோங்க. கூடவே 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் பட்டை கிராம்பு, அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே வந்து சோம்பும் வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நீங்கள் அரைக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அப்போ தேவைன்னா நீங்கள் அப்போவே கூட சோம்பு அரைச்சிக்கலாம். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் போடுவேங்க. அதனால் நான் வந்து எண்ணெயில் வந்து சோம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டாச்சுங்க. சோம்பு பட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். எது சமைக்கும் போதும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு சமைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சமைக்கும்போது ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எதனால் சிம்மில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணும்போது கீழே டக்குன்னு அடிப்பிடிக்காமல் இருக்குங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே சிம்மில் வச்சு சமைச்சிட்டோம் அப்படின்னா கேஸும் நம்மளுக்கு மிச்சமாகும். அதே சமயத்தில் கீழே அடிப்பிடிக்காமையும் இருக்குங்க. பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கூடவே நான் வந்து ஒரு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்போவுமே வரமிளகாய் ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கியும் போடலாங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் தக்காளி பழம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்து 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி பொடி, அதாவது தனியா பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து பிரியாணி தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கரம் மசாலா தூளும் பிரியாணி தூளும் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுறேன். மஷ்ரூம் வந்து ஒரு 1/4 வாசி வதங்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மஷ்ரூம்லேருந்து விடக்கூடிய தண்ணியே மஷ்ரூம் வதங்கிறதுக்கு போதுமானதாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாங்க. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ லாக்டவுன் பீரியட் இல்லைங்களா, அதனால் எனக்கு பக்கத்தில் எங்கேயும் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கிடைக்கலிங்க. அதனால் நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சமைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து அதுக்கப்புறமா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
சீரக சம்பா ரைஸ் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கனாவே போதும். உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியாக வருங்க. இப்போது நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் வந்து இப்படியே இருக்கட்டுங்க. தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் திரும்பவும் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட பிரியாணி வந்து யம்மியாக ரெடியாக இருக்கும். அரிசி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற போட்டிங்க அப்படின்னா 2 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கனாவே போதுங்க. 3 விசில் விட வேண்டியதில்லை. பாருங்கள், நம்மளோட யம்மியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.